அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்துக்கு நாம எல்லாரும் ஒன்னா செல்லக்கூடிய பாதையில நாம இணைஞ்சிட்டு இருக்கோம். ஈமான அதிகரிக்கக்கூடிய பதிவுகளை என்னோட சேனல்ல நான் தினம் அப்லோட் செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட வீடியோ நான் போட்ட உடனே உங்களை வந்து சேரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் தட்டி வைங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களை வந்து சேரும். என் அன்பான உள்ளங்களே, இன்னைக்கு கூட ஈமான அதிகரிக்கக்கூடிய மலக்குகள் அந்த பேசும் சத்தத்தை இன்னைக்கு ஆதாரபூர்வமா நாம கேட்க போறோம். ஈமான அதிகரிக்கக்கூடிய அந்த உண்மையான நம்ம நாசா விஞ்ஞானிகள் ரெக்கார்ட் செஞ்ச அந்த ஆடியோவை கேட்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோவோட கடைசியில உங்களுக்கு அந்த ஆடியோவை கேட்கலாம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, மலக்குகளோட அந்த சத்தத்தை நீங்க இது வரைக்கும் கேட்கல. அப்படி அந்த மலக்குகளோட சத்தத்தை கேட்க முடியும்னு சொன்னா உங்களால அதை நம்ப முடியுமா இருக்கா? ஆனா நம்மளோட அல்லாஹ்வோட தூதர் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜ் பயணத்துல புராக் வாகனத்துல அவங்க விண்வெளிக்கு போனாங்க. அவங்க இப்போ 1500 வருஷங்களுக்கு முன்னர் சகோதர சகோதரிகளே, இப்போ நாம கணக்கிட்டு பார்க்கும் போது இப்போதான் நம்ம விஞ்ஞானிகள் அங்க போறாங்க. ஆனா அவங்க அங்க போனாலும் அவங்களோட அந்த எல்லைகள் அனைத்துமே மனிதர்களால உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஆனா அல்லாஹ்வோட சக்தி அனைத்து சக்திகளுக்கும் அப்பால் பட்டது. அதாவது அவங்க சொல்ற விஷயங்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வால காட்டப்பட்ட நபி அவங்களுக்கு அல்லாஹ்வால காட்டப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே அதிகம். ஏன்னா அது மனித மூளைகளுக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ்வால படைச்சப்பட்ட உயிரினங்களுக்கே இவ்வளவு மூளை இருக்கும்னா படைப்பாளன் அல்லாஹ் ரப்பு அவனுக்கு அந்த அறிவு அவனோட அறிவு எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ். ஆமாங்க, அவ்வளவு காலத்துக்கு முன்னால நபி அவங்க அங்க போனப்போ அவங்க 7 வானத்தை கடந்து போனாங்க. இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞானம் 7 வானம் இருக்குன்னு இன்னும் ஒழுங்காவே கண்டுபிடிச்சு முடிக்கல. ஆனா அந்த காலத்துல 7 வானத்தையும் கடந்து அவங்க போனாங்கன்னு குர்ஆன்ல சொல்லப்படுது. அப்போ அப்படி போனப்போ நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த பயணம் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சஹாபாக்களிடம் நான் அங்கே மலக்குகள் அனைவரும் கூட்டமாக சேர்ந்து எல்லோரும் ஒன்றாக அல்லாஹ்வை சஜதா செய்வதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, மேலெல்லாம் புல் அரிச்சு போகுது. கொஞ்சம் எண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்கும். அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எந்த நேரமும் காலையும் மாலையும் அல்லாஹ்வை சுஜூது செஞ்ச வண்ணமே இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அந்த சத்தம் எப்படி இருக்கும்னா அவங்க சொல்றாங்க, நபி அவங்க சொல்றாங்க, அந்த சத்தம் எப்படி இருக்கும்னா விண்வெளியே அதிரக்கூடிய மாதிரி அந்த சத்தம் இருக்கும். நம்ம எல்லாரும் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சத்தம் எழுப்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சத்தம் இருக்கும்னு நபி அவங்க சொல்றாங்க. ஆனா தற்போது சில காலங்களுக்கு முன்னால விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, விண்வெளி மிகவும் அமைதியான இடம், அங்க எந்த சத்தமுமே வராது, அங்க மயான அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு விஞ்ஞானி சேட்டலைட்டை நாம அனுப்பி பார்க்கலாம், அங்க எப்படி இருக்கு, அங்க எந்த சத்தங்கள் வருதா அப்படின்னு சொல்லி அவங்க அதை ரெக்கார்ட் பண்றதுக்காக அனுப்பினாங்க. அந்த ரெக்கார்டிங்ல நமக்கு ஆதாரபூர்வமா கிடைச்ச அந்த சத்தம் தான் நான் இங்க சொன்ன அந்த மலக்குகளோட சத்தம். அந்த மலக்குகளோட சத்தம் அழகா மிகவும் தெளிவா ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆடியோ கொண்டு வரப்பட்டு அது ப்ராசஸ் செய்யப்பட்டு அது நம்ம காதுகளுக்கு எப்படி கேட்கணும்னு பார்த்தாங்க. ஆனா அதுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, உலகத்தோட நிலைமை எப்படின்னா, நாம காதுகளுக்கு கேட்கக்கூடிய ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது நம்மளோட காதுகளுக்கு கேட்கும். அந்த அளவை விட ரொம்ப குறைவா இருந்தாலோ அந்த அளவை விட ரொம்ப அதிகமா இருந்தாவோ அந்த சத்தத்தை நம்ம காதால கேட்க முடியாது. உதாரணமா சயின்டிஸ்ட் எல்லாரும் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான்
பூ பூக்கக்கூடிய சத்தம் நம்ம காதுகள் கேட்கக்கூடிய அளவை விட ரொம்ப அதிகமான சத்தம். அந்த சத்தத்தை நம்மளோட இயற்கையான இந்த காதோட கேட்கும் திறனை வச்சு கேட்க முடியாது. உதாரணமா சொல்லணும்னா 10ன்னு ஒரு அளவை வச்சோம்னா அந்த 10 அளவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு லிமிட்ல இருக்கக்கூடிய சத்தங்களை மட்டும்தான் நம்மளோட காதுகளால கேட்க முடியும். அந்த 10ன்ற அளவை விட ரொம்ப குறைவா உள்ள அளவையும் நம்மளால கேட்க முடியாது, ரொம்ப அதிகமா உள்ள அளவையும் நம்மளோட காதுகளால கேட்க முடியாது. சோ விஞ்ஞானிகள் இதை ப்ராசஸ் பண்ணி பார்க்கும் போது அவங்க என்ன தெரிஞ்சு சொன்னாங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து ஒரே விஷயத்த எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சொல்லும் போது எப்படி ஒரு பெரிய சத்தம் வருமோ அந்த சத்தத்துக்கு ஒப்பானது போல அந்த ரெக்கார்டிங் இருந்ததாக சொல்லப்படுது. சோ நான் இப்போ உங்களுக்கு போற அந்த ஆடியோவை நீங்க ரொம்ப சத்தமா கேட்கும் போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அந்த சத்தத்தோட அந்த அதிக தன்மையால அந்த சத்தத்தை நீங்க உன்னிப்பா கேட்கும் போது ரொம்ப அவதானமா காது கொடுத்து கேட்டு இருக்கும் போது உங்க காதுகளுக்கு வலிச்சுக்கிட்டு என்ன சொல்றதுன்னே அவங்க என்ன சொல்றாங்கன்னே உங்களுக்கு புரியாம போறது போல இருக்கும். ஏன்னா அது மலக்குகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அல்லாவை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க, அல்லாவை அவங்க சஜிதா செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லப்படுது. ஈமானிய கண்ணோட்டங்கள்ல இது எப்படி வேணா பார்க்கப்படலாம். அல்லாஹ்வை ஈமான் வச்சு பார்க்கும் போது இது எம்முடைய உள்ளங்களுக்கு மலக்குமார்களோட அந்த சஜிதாவா கேட்கப்படுது. அது உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு நீங்க இந்த வீடியோவை இறுதியில நான் கொடுக்குற அந்த ஆடியோவை பார்த்துட்டு தீர்மானிங்க. அல்லாஹ் நான் சொல்றதுல ஏதாவது பிழைகள் இருந்தால் என்னையும் அதை கேட்டுட்டு இருந்தால் அதற்கு உங்களுக்கு பாவங்கள் வர இருந்தால் அதையும் மன்னிக்கட்டும். அனைத்துமே ஈமானுடைய உச்சகட்டம். அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த அன்பால செய்யப்படுற விஷயங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும் பாதையில் ஒன்றாக ஆக்கட்டும். வாங்க இப்ப அந்த ஆடியோவை கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இதை